வணக்கம் அன்பர்களே, இது சிபிஎல்லின் சிந்தனை களம். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திப்பதில் நாங்களும் மகிழ்கின்றோம். வாழ்க மகிழ்வுடன். மனம் இருந்தால் மார்க்கெட் உண்டு. என்னடா புதுசா இருக்குன்னு பாக்குறீங்களா? நம்முடைய மனசு இருந்துச்சுன்னா ஒரு மார்க்கெட்டை உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு பேருடைய உதாரணம். நம்ம கொல்கத்தா மாநகரத்தில் ஹவுரா ரயில் நிலையம் இருக்குது. இந்த ஹவுரா ரயில் நிலையம் மிக ஃபேமஸானது. நிறைய பேர் பயணிக்கக்கூடிய ஒரு டெர்மினஸ். அந்த இடத்துல நிறைய மார்க்கெட்டிங் பிளேசஸ் இருக்கு, நிறைய மால்ஸ் இருக்கு, மார்க்கெட் இருக்கு, எல்லாம் இருக்கு. அங்க சுனில் மகேந்திரா அப்படின்னு ஒரு ரெண்டு இளைஞர்கள், வாலிபர்கள், ஊர்ல இருந்து பிழைப்பு தேடி வர்றாங்க ட்ரெயினுக்கு. அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது, நடைபாதையில தங்குறாங்க. அவர்கள் தங்கியிருந்த நடைபாதை ஒரு குறுகலான சந்து வழி, ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய ஒரு குறுகலான வழி. ஆனா என்ன ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு சொன்னா, அந்த வழி முழுக்க குப்பைகள் நிரம்பி ஒரே துர்நாற்றம் வீசக்கூடிய நிலையில இருந்துச்சு. அந்த இரண்டு இளைஞர்களும் எல்லார்ட்டையும் சொல்லி பார்க்கறாங்க, மாநகராட்சியில சொல்லி பார்க்கறாங்க, போலீஸ்ல சொல்லி பார்க்கறாங்க. அது எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல, சுத்தம் பண்ற மாதிரி தெரியல. ஸோ ஒரு வாரம் பார்த்தாங்க. இவங்களே என்ன பண்ணாங்க, உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் இவங்களே கொஞ்சம் கொஞ்சமா அதை சுத்தம் பண்ணி கிளியர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ரெண்டு பேரும் சுத்தம் பண்ணி அந்த தெருவை கிளீன் ஆக்கி விட்ட உடனே அது பார்க்க ரொம்ப விசாலமான தெருவா மாறி போச்சு. ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லகுவான ஒரு வழியா மாறி போச்சு. உடனே அந்த இடத்துல என்ன நடக்கும் நமக்கு தெரியும் இல்லையா? ஒரு இடம் கிடைச்சிச்சு, மக்கள் போக்குவரத்து அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா ஒரு மார்க்கெட் மாதிரி அதை ஆக்கிடுவாங்க. 15 வருஷமா கேட்பொரற்று கிடந்த ஒரு இடத்தை இந்த இரண்டு இளைஞர்கள் ஒரு 15 நாள்ல ஒரு பெரிய தெருவாக்கி அதை மார்க்கெட்டாக மாத்திட்டாங்க. குப்பைகளை அகற்றுவதற்கு அவர்கள் தயங்கவில்லை. தங்களால் இயன்ற உதவிகளை செய்து அந்த இடத்தை சுத்தம் செய்து ஒரு நல்ல தெருவாக மாற்றி அழகு பார்த்தார்கள். இந்த செயல் அந்த மக்களால் பாராட்டப்பட்டு அந்த இளைஞர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். அதே எந்த மாநகராட்சி அவர்களுக்கு ஒத்துழைக்கவில்லையோ அதே மாநகராட்சி அவர்களை கூப்பிட்டு பாராட்டி அவர்களை கௌரவப்படுத்தியது. நாம் கூட வழியில போகும்பொழுது நம்முடைய வீட்டு அருகிலோ அல்லது போகிற இடத்துலயோ இல்ல எங்கேயாவது மார்க்கெட்லயோ கடை தெருவிலையோ நாம் போகும்பொழுது வழியில இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஆணியை இல்ல இடரா இருக்கக்கூடிய ஒரு கல்லை எடுத்து போடுறது கொஞ்சம் முன்னுரிமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இல்ல ஒரு பிளாஸ்டிக் பை கிடக்கலாம், இல்ல யாரையாவது எதையாவது நடுவில் கொட்டிட்டு போயிட்டு இருக்கலாம், ஒரு மாவோ அல்லது எண்ணெயோ கொட்டிட்டு போயிருக்கலாம். அதை சுத்தம் பண்றது நோக்கத்தில் யாராவது நம்ம முன்னுரமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்கிருந்தோ பிழைப்பு தேடி வந்த ரெண்டு இளைஞர்கள் அந்த தெருவை சுத்தம் செய்து அழகுள்ளதாக மாத்திக்கிட்டாங்க. ஆனா நாமளும் அந்த எண்ணத்தை கொஞ்சம் மனசுக்குள்ள உள்வாங்கிக்குவோமே. நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய தேவையில்லாத பொருட்களை நாமும் விட்டு செல்கிறோம் அல்லது விட்டு செல்வதை வேடிக்கை பார்க்கிறோம். வேடிக்கை பார்ப்பவர்களா இல்லாமல் வினையாற்றுபவர்களாக நாம் முன்வருவோம். செயல்படும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலும் சுற்றுப்புறத்திலும் மாற்றங்களை காண நாம் முன்வருவோம். அதனாலதான் அந்த இரண்டு இளைஞர்கள் தெருவை சுத்தம் செய்தார்கள். அது அவருடைய வாழ்வை அழகுபடுத்தியது. நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தெருவை சுத்தம் செய்தார்கள், அது அவருடைய வாழ்வை அழகுபடுத்தியது. நம்முடைய வாழ்க்கையும் அழகாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் செல்லும் இடமெல்லாம் சீர்மிக்கவர்களாக, சீர்மிகு பணி செய்பவர்களாக வாழ்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மிக சிறப்பான ஒரு உணவுப் பொருளை பற்றி நாம் பார்ப்போம். வாழைத்தண்டு. இந்த வாழைத்தண்டு நம்முடைய உணவில் நாம் எத்தனை முறை சேர்த்துக் கொள்கிறோம் என்பதை நினைத்து பார்ப்போம். இந்த வாழைத்தண்டில் நிறைய பலன்கள் இருக்கின்றன. அந்த துவர்ப்பு சக்தி, அதனுடைய நார்ச்சத்து, அதனுடைய நீர் சத்து அனைத்தும் நம்முடைய உடலை பாதுகாக்கும். குறிப்பாக சிறுநீரக பிரச்சனைகளுக்கு, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், சிறுநீரக கல், இவற்றிற்கெல்லாம் வாழைத்தண்டு ஒரு சிறந்த மருந்தாகவே பயன்படுகிறது. எனவே வாரத்திற்கு குறைந்தது ஒரு நாள் அல்லது 2 நாள் வாழைத்தண்டை பயன்படுத்தி சமைத்து அல்லது அதை சாராக்கி கூட நாம் குடிக்கலாம். பயன்படுத்துவோம்.
நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பாக ஆரோக்கியமாக வாழ்வதற்கு முன்வருவோம். நன்றி. வாழ்க மகிழ்வுடன்.